ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். 3 லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன், அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஆஃப் லெமன், தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கன் பீஸை பார்த்திங்கன்னா கத்தியால் 2 பக்கம் கீறி விட போகிறோம். கொஞ்சம் அழுத்தி ஆழமாகவே கீறி விடுங்க. அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற மசாலா எல்லாம் உள்ளே போய்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு ஆழமாக இருந்தால் போதும். இப்போ நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். சிக்கன் 65 மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லெமன் பார்த்திங்கன்னா ஒரு 2 சொட்டு விட்டால் போதும். ஏன்னா லெமன் அதிகமாகிட்டா புளிப்பாயிடும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு குறைஞ்சிரும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீறி விட்ட பகுதியெல்லாம் உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. ½ அன் ஹவர் கழிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பீஸா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு பீஸாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளவுதாங்க, சுவையான சிக்கன் 65 தயாராகிடுச்சு.